ஒருத்தருக்கு கை கால் உடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நாம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ரே எடுப்போம் இல்லையா? அந்த உடைந்த பகுதி ரொம்ப தெளிவா ஒரு வெள்ளை கோடா தெரியும். மருத்துவர் ஈஸியா இதோ இங்க தான் பிரச்சனைன்னு சொல்லிருவாரு. ஆமா, அது ரொம்ப பிசிக்கலான ஒரு விஷயம். கண்ணுக்கு தெரியுது, அதனால சரி பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. கரெக்ட். ஆனா இந்த மனித மனம், உணர்ச்சிகள், கர்மா இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள நுழையும் போது அந்த எக்ஸ்ரே மிஷின் எந்த பதிலும் சொல்லாம ஆஃப் ஆயிடுது. நம்ம பிரச்சனைகள் எங்க இருக்குன்னு தேடுறது ஒரு இருட்டான காட்டுக்குள்ள பாதை தெரியாம அலையிற மாதிரி தான் இருக்கு. அந்த இருண்ட காட்டுல வழி தவறாம இருக்க நமக்கு ஒரு மேப் தேவைப்படுது இல்லையா? இன்னைக்கு நம்மளோட இந்த டீப் டைவ்ல நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு மேப் மாதிரி தாங்க. ஆக்சுவலா இது ரொம்பவே ஒரு பர்சனலான கையெழுத்து பிரதி, அதாவது ஒருத்தரோட ஹேண்ட் ரிட்டன் நோட்டு. இதுல இருக்கிற விஷயங்களை டீகோட் பண்றது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். இத படிக்கும்போது வாழ்க்கையில உண்மையாவே பிரச்சனைகள் இருக்கா, இல்ல எல்லாமே நம்ம மனசோட மாயதானாங்கிற ஒரு ஆழமான கேள்வி வருது. கண்டிப்பா. இந்த நோட்ல ஆத்தர் ரொம்ப போல்டான சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. முக்கியமா மனச ஒரு பிரச்சனையா பார்க்காம அத புரிஞ்சிக்க ட்ரை பண்றாரு. சரி, இது கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். எப்ப பாரு நம்ம காதுக்குள்ள ஏதோ ஒண்ணு முணுமுணுத்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற நம்ம மனச எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது தான் எல்லாரோட பெரிய போராட்டமாவே இருக்கு. ஆமா. அதுக்கு அவர் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மனம்ங்கிறது நம்ம இதயம் இல்ல கிட்னி மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்புத்தான்னு அவர் சொல்றாரு. வெயிட், மனச ஒரு உறுப்பா, அதாவது ஒரு ஆர்கனா எப்படி பார்க்க முடியும்? இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த நோட்டோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். மனசுங்கிறது எங்கிருந்தோ வந்த ஒரு மாய பொருள் கிடையாது. அது ஒரு கன்சாலிடேஷன் சென்டர், அதாவது ஒரு டேட்டா கலெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். டேட்டா கலெக்ஷன்னா எந்த மாதிரி டேட்டா? நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுப்புறத்துல இருந்து நாம உள்வாங்குற தகவல்கள், அப்புறம் நம்மளோட முந்தைய தலைமுறைகளோட ஜெனரேஷன் ப்ளூ பிரிண்ட், இது எல்லாத்தோட தொகுப்பு தான் மனம். இதயம் எப்படி ரத்தத்தை பம்ப் பண்ணுதோ அதே போல மனசு எண்ணங்களை தன்னிச்சையா உற்பத்தி பண்ணுது. அது ஆட்டோ பைலட்ல இயங்குது. இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அதாவது இதயம் தானாவே துடிக்குது, அதுக்காக நம்ம இதயம் மேல கோவப்படுறதில்ல. அதே போல மனசு தானாவே எண்ணங்களை உருவாக்குதுன்னா அந்த எண்ணங்களுக்காக நாம ஏன் நம்மளையே குற்றவாளியாக்கிக்கணும்? இது சூப்பர் அனாலஜி. எக்ஸாக்ட்லி. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம நம்ம உறுப்புகளோட செயல்பாடுகளோட நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்க கூடாது. நாம ஒரு பார்வையாளரா, ஒரு அப்சர்வர் மாதிரி இருக்கணும். ஆனா இது கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு பயமும் வருது. என் எண்ணங்கள் எல்லாமே என் சுத்துப்புறமும் என் முன்னோர்களோட ஜீன்ஸும் சேர்ந்து உருவாக்குற ஒரு ஆட்டோ பைலட் செயல்பாடுனா நான் யாரு? நான் என்ன வெறும் ஒரு ரோபோவா? நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான ஒரு கேள்வி. இங்க தான் நாம பயாலஜியையும் தத்துவத்தையும் சேர்த்து பார்க்கணும். நீங்க ரோபோ கிடையாது. ஏன்னா அந்த எண்ணங்களை கவனிக்கும் ஒரு பார்வையாளர் உங்களுக்குள்ள இருக்கார். அதாவது மூச்சு காத்து உள்ள போயிட்டு வர்றத நான் எப்படி கவனிக்கிறேனோ அதே மாதிரி என் மூளையில உருவாகிற எண்ணங்களையும் நான் தள்ளி நின்னு கவனிக்க முடியுமா? ஆமா, நிச்சயமா முடியும். எப்போ நீங்க நான் இந்த மனம் இல்ல, ஏன் மனம்தான் இப்போ சத்தம் போடுதுன்னு உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்களோ, அப்போ மூளையில ஒரு அற்புதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அறிவியல் சொல்லுது. ஓஹோ, மூளையில என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும்? நம்ம மூளையில அமிக்டலா ஒரு பகுதி இருக்கு. அதுதான் நம்மளோட பயம், பதற்றம், கோபம் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க நானே கோவமா இருக்கேன்னு நினைக்கும் போது அந்த அமிக்டலா ரொம்ப வேகமா வேலை செய்யும். அப்போ நான் தள்ளி நின்னு பார்க்கும்போது அப்போ என்ன ஆகும்னா, ஏன் மனசு இப்போ கோபமான எண்ணங்களை உருவாக்குதுன்னு நீங்க நினைக்கும் போது அந்த அமிக்டலாவோட வேகம் சட்டுன்னு குறையும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு எமோஷனல் ரெகுலேஷன், அதாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற பவரை கொடுக்கும். ஆஹா, அப்போ நான் மனம் இல்லைங்கிறது வெறும் ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான பயாலஜி இருக்கு. அந்த நோட்லயும் ஆத்தர் தான் சொல்றாரு போல. நான் இந்த மனம் இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். மனம் இல்லைன்னு புரிஞ்சாச்சு. அடுத்த பெரிய கேள்வி, அப்போ நான் இந்த உடலா? ஆமா, இது அடுத்த இயல்பான கேள்விதானே. அந்த சோர்ஸ்ல இத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நாம இந்த உடலும் கிடையாது, உடலுக்குன்னு சில தனிப்பட்ட ஆசைகள் இருக்கு, பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதாவது பசி, தூக்கம் மாதிரி சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, உணவு, இனிப்புகள், மது, சிகரெட், அப்புறம் பல போதை பழக்கங்கள் கூட இந்த உடலோட ஆசைகள் தான். உடல் தனக்கு பிடிச்ச ஒரு பழக்கத்தை தானாவே உருவாக்கிக்குது. ஆனா பல பேர் இது தெரியாம தங்களை தாங்களே திட்டிக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ஆஃபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
திடீர்னு எனக்கு ஒரு பெரிய கப் ஃபில்டர் காஃபியோ இல்ல ஒரு ஸ்வீட்டோ சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு ஒரு கிரேவிங் வருது. என்னால வேலையில ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். உங்க உடம்புல இருக்கிற கெமிக்கல்ஸும் டோபமைன் ஹார்மோனும் தான் அந்த ஆசையை தூண்டுது. ஸ்ட்ரெஸ் வரும்போது உடம்பு தன்னை அமைதிப்படுத்திக்க இனிப்பையோ காஃபினையோ தேடுது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் லூப். அப்போ அந்த ஆசை வரும்போது ஐயோ என்னால என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்னு நான் கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்லை, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. நீங்க குற்ற உணர்ச்சி அடைய தேவையில்ல. ஓ, என் உடம்போட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு காஃபி கேக்குது, அது அதோட இயல்புன்னு நீங்க தள்ளி நின்னு பார்க்கணும். இதுதான் இமோஷனல் டிட்டாச்மெண்ட். நீங்க காஃபி குடிக்கலாம், இல்ல குடிக்காமலும் இருக்கலாம். ஆனா அதுக்காக உங்களை நீங்க தண்டிச்சுக்க மாட்டீங்க. வாவ், இது கேக்குறப்ப ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. நான் மனசும் இல்ல உடலும் இல்லங்கிறது எவ்வளோ பெரிய ஃப்ரீடம். ஆனா இந்த நோட்ல ஆத்தர் ஒரு ரியாலிஸ்டிக்கான ப்ராப்ளம்த சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? ஆமா, அந்த சுதந்திர உணர்வு ரொம்ப நேரம் நிலைக்கலன்னு சொல்லியிருக்காரு. பிரச்சனை என்னன்னு தெரியும், சொல்யூஷன் என்னன்னு தெரியும். ஆனா நான் மனம் அல்ல, நான் உடல் அல்லங்கிறத தனக்குத்தானே தினமும் ரிப்பீட் பண்ண, அதாவது நினைவூட்டிக்க ஒரு தவறிட்டார். இங்க எனக்கு ஒரு ஃபேமஸான கோட் ஞாபகம் வருது. கடின உழைப்பில்லாத திறமைய கடின உழைப்பு வெல்லும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட். அதேதான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது டேலண்ட் மாதிரி. ஆனா அதை தினமும் பிராக்டிஸ் பண்ணி ஞாபகப்படுத்திக்கிறது தான் ஹார்ட் ஒர்க். பிராக்டிஸ் இல்லைன்னா அந்த நாலேஜ்னால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. மூளை ரொம்ப ஈஸியா பழைய பழக்கங்களுக்கு திரும்பிரும். அதனால தான் அந்த டெய்லி ரெப்படிஷன் ரொம்ப முக்கியம். அறிவதற்கும் அதை செய்யறதற்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்றது? அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரூட்டீன் அந்த நோட்ல கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான மார்னிங் ரூட்டீனை ஆத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் விஷயமா ஃபோனை தேடாம படுக்கையிலேயே அமைதியா உட்காந்துக்கணும். ஓகே, உட்காந்துட்டு மூச்சு காத்த கவனிச்சபடியே நான் இந்த மனம் இல்ல, நான் இந்த உடல் இல்லைன்னு மெடிடேட் பண்ணணும். இது அன்னைக்கு முழுசா உங்களை காப்பாத்துற ஒரு ஷீல்டு மாதிரி செயல்படும். அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னல் எழுத சொல்றாரு. ஒரு நிமிஷம், இந்த ஜேர்னலிங் பத்தி இப்போ நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா இது நிஜமாவே எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ நேத்து ஆஃபீஸ்ல ஒரு கோவர்க்கர் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு வைப்போம். என் மனசு அதை நினைச்சு கோவப்படுது. நான் அது ஒரு பேப்பர்ல எழுதுறதுனால எப்படி அந்த ஃபீலிங்ல இருந்து வெளியில வர முடியும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பயாலஜிக்கலா இதுக்கு காக்னிட்டிவ் எக்ஸ்டீரியரைசேஷன் அப்படின்னு பேரு. ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும்போது அது எந்த லாஜிக்கும் இல்லாம ஒரு சுழல் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஆமா, ரிப்பீட் மோட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். அது அமிக்டாலாவை தூண்டி உங்களை இமோஷனலா ஆக்கிடும். ஆனா அத வார்த்தைகளா மாத்தி ஒரு பேப்பர்ல எழுதும் பொழுது உங்க மூளை அத ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. ஓஹோ, அது ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ண மூளை வேலை செய்யணுமா? ஆமா. நேத்து உங்க மனசு எப்படியெல்லாம் உங்ககிட்ட விளையாடுச்சு, எந்த இமோஷன்ல உங்களை லாக் பண்ணுச்சுன்னு நீங்க எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த விஷயத்த ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க. இது உங்களை ரொம்ப சீக்கிரமா அந்த இமோஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்துரும். ரொம்ப பிரமாதமான எக்ஸ்பிளனேஷன் இது. அதாவது எனக்குள்ள இருக்கிற வலியை நான் வெளியே எடுத்து பேப்பர்ல வச்சு தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கறேன், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அதான் அப்சர்வர் ஸ்டேட். ஆனா எனக்கு இங்க இன்னொரு டவுட் வருது. நாம எப்பவுமே கோவம், சோகம் மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் பத்தியே பேசுறோம். சந்தோஷம், அமைதி மாதிரி நல்ல ஃபீலிங்ஸ் வரும்போது நாம ஏன் தள்ளி நின்னு பார்க்கணும்? ஆக்சுவலா இந்த நோட்ல ரொம்ப ஹிடனான பாயிண்ட் இதுதான். நம்ம மனசு கெட்ட எமோஷன்ஸை மட்டும் உருவாக்குறது கிடையாது, நம்மளோட நல்ல சந்தோஷமான உணர்ச்சிகளை கூட அது திருடிடுதுன்னு ஆத்தர் சொல்றார். திருடிறதா? எப்படி? இப்போ நீங்க ரொம்ப அழகான ஒரு சன்ரைஸ் பாக்குறீங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேக்குறீங்க. அந்த தூய்மையான சந்தோஷத்தை மனசு என்ன பண்ணும்னா ஒரு 2 நிமிஷத்துல போரிங் ஆக்கிடும். அடுத்து என்னன்னு உங்களை ஓட வைக்கும். ஆமா, இல்ல ஒரு நல்ல மூமெண்ட்ல இருக்கும்போது கூட திடீர்னு வேற ஏதோ ஞாபகம் வந்து அந்த ஃபீலிங்கை ஸ்பாயில் பண்ணிடும். அதுதான். அதனால தான் அந்த திருடப்பட்ட நல்ல எமோஷன்ஸை நாம திரும்ப கேட்ச் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்றாரு. பிரசன்ட் மூமெண்ட்ல இருந்து மூச்சை கவனிச்சு இந்த ஜர்னலிங் பிராக்டிஸ் பண்ணும்போது நான் உயிரோட இருக்கேங்கிற அந்த சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான சந்தோஷம் உங்களுக்குள்ள திரும்ப வரும். வாவ், உயிரோட இருக்கேங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம்தான். சரி, இந்த இமோஷனல் கிளாரிட்டி வந்துருச்சுன்னு வைப்போம். இதனால லாங் டேர்ம்ல நம்ம லைஃப்ல என்ன லாபம்? ப்ரொஃபஷனல் லைஃப்ல இது எப்படி ஹெல்ப் பண்ணும்? நீங்க டெய்லி உங்களை ஒரு பார்வையாளரா நிலைநிறுத்தும் போது உங்க மனசுல இருக்கிற நாய்ஸ், அதாவது தேவையற்ற இரைச்சல் ரொம்பவே குறைஞ்சிடும். ப்ரொஃபஷனலா பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல ஒரு பெரிய கிரைசிஸ் வருது.
எல்லாரும் பேனிக் ஆகுறாங்கன்னு வைங்க. எல்லாரும் டென்ஷனா ஓடிட்டு இருப்பாங்க. ஆமா. ஆனா நீங்க மட்டும் இந்த பதற்றம் ஏன் மனசோட செயல்பாடு, இது நான் இல்லன்னு தள்ளி நிப்பீங்க. அந்த அமைதியான நிலையில உங்க ஃபோக்கஸ் சிதறாது. பிரச்சனைய ரொம்ப கிளியரா பார்த்து அதுக்கான சொல்யூஷனை கொடுப்பீங்க. ஓ, அதனால தான் இந்த நோட்ல மேனிஃபெஸ்டேஷன் பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்காங்களா, நம்ம கோல்ஸை ஈஸியா ரீச் பண்ணலான்னு. கண்டிப்பா. தேவையற்ற சத்தம் குறையும் போது நீங்க பிரபஞ்சத்தை உருவாக்குன சக்திக்கு, அதாவது சோல் இல்லன்னா கிரியேட்டருக்கு ரொம்ப நெருக்கமா போயிடுறீங்க. நீங்க பிரசன்ட்ல இருக்கும்போது அளப்பரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனா உடனே நடந்துருமா? சில சமயம் ஒரு டிலே இருக்கலாம், லேட்டன்சி இருக்கலாம். ஆனா நீங்க அந்த அமைதியான இமோஷனல் ஸ்டேட்ல இருக்கும்போது நீங்க நினைச்சது கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் ஆகும். ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா ஃபைனலா ஒரு விஷயம், அந்த சோர்ஸ்ல கர்மா பத்தி ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. நம்ம பயாலஜி ப்ரொடக்டிவிட்டி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கர்மாங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி உள்ள வருது? நான் மனசும் இல்ல உடலும் இல்லைங்கிறதுக்கும் கர்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இந்த மொத்த நோட்டோட கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். கர்மாங்கிறது ஏதோ வானத்திலிருந்து கடவுள் கொடுக்கிற தண்டனை கிடையாது. நம்மளோட செயல்கள், உணர்ச்சிகளோட தொடர்ச்சியான எஃபெக்ட் தான் கர்மா. காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி சொல்றீங்க. ஆமா. ஆத்தர் இங்க ஒரு சூப்பரான அனாலஜி யூஸ் பண்றாரு. கர்மாவை உங்களோட உணவா சமர்ப்பிக்கணும்னு சொல்றாரு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கர்மாங்கிறது ஒரு கூர்மையான கொக்கி மாதிரி. ஓகே. ஒரு கொக்கி உங்களை பிடிச்சு இழுக்கணும்னா அதுக்கு ஒரு பிடிமானம் தேவை இல்லையா? அந்த பிடிமானம் தான் உங்களோட மனசும் உடலும். அடடே, நான் என் கோவத்தையோ இல்ல ஆசையையோ இது நான் தான் நம்பும்போது நான் அந்த கொக்கில மாட்டிக்கிறேன், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க அந்த ரெண்டுமே இல்ல, நான் வெறும் பார்வையாளர் தான் தள்ளி நிக்கும்போது, அதாவது அந்த எமோஷனல் டிட்டாச்மெண்ட்ல இருக்கும்போது, கர்மாவுக்கு உங்களை பிடிக்க எந்த பிடிமானமுமே கிடைக்காது. வாவ். அப்போ கர்மா என்ன ஆகும்? அது உங்களை தொட முடியாம தோல்வியடைஞ்சு கீழே விழுந்து திரும்பி போயிரும். இதுதான் கர்மாவை முறியடிக்கிற அதீத நிலை. டெய்லி உங்களை இந்த மாதிரி பார்வையாளர் ஸ்டேட்ல வச்சுக்கிறதோட லாங் டேர்ம் எஃபெக்ட் என்னன்னா, எந்த ஒரு துன்பமும் உங்களை அசைக்க முடியாத ஒரு லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க. நிஜமாவே இது ஒரு அற்புதமான ஜேர்னி. ஒரு சின்ன ஹேண்ட் ரிட்டன் நோட்குள்ள எவ்வளோ ஆழமான அறிவியல் தத்துவம் எல்லாம் அடங்கியிருக்கு பாத்தீங்களா? ஆமா, இது நம்ம எல்லாருமே லைஃப்ல அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நாம பேசினத சுருக்கமா சொல்லணும்னா, மனம்ங்கிறது சுற்றுப்புறத்துல இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இயங்குற ஒரு மிஷின். உடல்ங்கிறது கெமிக்கல்ஸ்னால ஆசைகளை உருவாக்குற இன்னொரு மிஷின். நாம இந்த ரெண்டும் கிடையாது. நாம அத கவனிக்கிற வெறும் பார்வையாளர்கள் மட்டும்தான். கரெக்ட். இத சும்மா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. தினமும் காலையில அந்த மார்னிங் ரூட்டீனை ஃபாலோ பண்ணி ஜர்னல் எழுதி தேவையற்ற எமோஷன்ஸை வெளியே தூக்கி போடணும். அப்படி பண்ணா கர்மாவோட கொக்கிலிருந்து தப்பிக்கலாம், நம்ம கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. இது வெறும் தியரியா இல்லாம ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணி அந்த எமோஷனல் ஃப்ரீடமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த நோட்டோட அல்டிமேட் பர்பஸ். கண்டிப்பா. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு உங்க ஆஃபீஸ்லயோ வீட்லயோ ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் வரலாம். யாராவது உங்களை கோவப்படுத்தலாம், இல்ல உங்க உடம்பு ஒரு கெட்ட பழக்கத்தை திரும்ப கேட்கலாம். அந்த நிமிஷத்துல ரியாக்ட் பண்ணாம ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. ஆமா, கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சு விடுங்க. இது நான் இல்ல, இது என் மனசும் உடம்பும் பண்ற ஆட்டோ பைலட் வேலைன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அந்த ஒரு செகண்ட் விலகி நிக்கும்போது கிடைக்கிற அமைதியை ஃபீல் பண்ணி பாருங்க. அந்த அமைதியில பிறக்கிற கிளாரிட்டி தான் உண்மையாவே நீங்க. ஃபைனலா உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த டீப் டைவை நம்ம முடிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க இதயம் உங்களை கேட்காமலே துடிக்குது, மனசு தானாவே எதையோ சிந்திக்குது, உடம்பு தானாவே நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுது. இது எதுவுமே நீங்க இல்ல அப்படின்னா, இதையெல்லாம் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அந்த நீங்க உண்மையிலே யாரு? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீப் டைவ்ல நாம மீட் பண்ணலாம்.